அரசாளும் நாயகியின் 51 சக்தி பீடங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க போவது பிரம்மராம்பிகா தேவி சக்தி பீடம். அம்பிகையின் 51 சக்தி பீடங்களில் தேவியின் கழுத்து பகுதி விழுந்த இடம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் அருகே கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள பிரம்மராம்பிகா மல்லிகார்ஜுனா சுவாமி கோயிலாகும். பிரம்மராம்பிகை மற்றும் ஸ்ரீ சுந்தரி என்று இங்கு சக்தி அழைக்கப்படுகிறாள். இத்திருத்தலம் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள நல்லமலா காட்டின் அமைதியான மலைகளில் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய கதைகள் இன்னும் காற்றில் மிதப்பது போல தோன்றும் ஒரு புனித இடமாக இந்த ஸ்ரீசைலம் இருக்கிறது. இங்குள்ள பிரம்மராம்பிகா தேவியிடம் செல்வம் பெற பக்தர்கள் செல்கிறார்கள். இந்த திருத்தலம் சக்தி பீடம் மட்டுமல்லாமல் சிவபெருமானின் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான மல்லிகார்ஜுனருக்கும் சொந்தமானது. எனவே இந்த கோவிலில் ஆண்பால் மற்றும் பெண்பால் சக்திகளான சிவபெருமான் மற்றும் சக்தி தேவி இருவரும் ஒன்றாக பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருகிறார்கள். சக்தி தேவியும் மல்லிகார்ஜுனன் மற்றும் பிரம்மராம்பிகா என அருகருகே வழிபடும் இந்தியாவின் மிகச்சில கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். மகாபாரதம் மற்றும் புராணங்கள் வரை ஸ்ரீகிரி அல்லது ஸ்ரீ பர்வதம் என்ற இலக்கிய குறிப்புகள் இத்திருக்கோயிலை பற்றி குறிப்பிடுகின்றன. கால பைரவராக சம்பாரானந்தா அருள் பாலிக்கின்றார். தேன்கூடுகளின் தாய் என்று அழைக்கப்படும் அன்னை பிரம்மராம்பிகை தேவியின் கருவறையின் பின்புற சுவற்றில் தென்படும் ஒரு துவாரத்தில் காதை வைத்து கவனித்து கேட்டால் வண்டின் ரீங்காரத்தை இப்போதும் உணரலாம். இத்திருத்தலம் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. செப்டம்பர் முதல் பிப்ரவரி வரை இக்கோவிலுக்கு செல்ல உகந்த காலமாகும். மக்கள் நாட்காட்டி யூடியூப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அன்பர்களே.